பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்மளுடைய காரியங்களை அல்லாஹ் நடத்தி தரக்கூடிய ஒரே ஒரு சின்ன அமலை தான் பார்க்க போறோம். இதை நீங்க 1022 முறை ஓதிக்கொள்ளுங்க. இது ஒண்ணு பாத்தீங்கன்னா சிரமமான அமல் கிடையாது. ஆனா ஒரு 10-15 நிமிஷம் உட்காந்து செஞ்சீங்கன்னா நீங்க முடிச்சிடலாம். ஒழு இல்லாட்டினாலும் கூட இந்த அமலை செய்து கொள்ள முடியும். நமக்கு நிறைய நேரம் நம்மளுடைய தேவைகள் ஏன் தாமதமாகுது, ஏன் அல்லாஹ் கொடுக்கவே மாட்டேங்கிறான், நான் எவ்வளவுதான் இதுக்காக முயற்சி பண்றது, நானும் எல்லா முயற்சியும் போட்டுட்டேன், தொழுதுட்டேன், துவா செஞ்சுட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், ஆனாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அதனாலதான் அல்லாஹ் இதை நிறுத்தி வச்சிருக்கான்னு நமக்கு ஒரு கவலை இருக்கும்ல. அந்த காரணமே இதுதான். அது நம்மளுடைய பாவம் தான். நம்மளுடைய பாவம் இருக்கிறதின் காரணமா மட்டும்தான் அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய சோதனைக்கு காரணம் அவர்களுடைய பாவங்களாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க எவ்வளவு அமல் செஞ்சாலும் அந்த பாவம் இருக்கிற வரையும் நமக்கு என்ன ஆகும், அந்த சோதனை நம்மளை தொடர்ந்துட்டே இருக்கும். நம்மளுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகி அந்த தேவைகளை நம்ம அடைய முடியாம இருந்துட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அந்த பாவத்தை நம்ம கழிக்கணும். ஆனா நம்ம எந்த பாவத்தை செஞ்சோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் நெஞ்சமா பாவம் செய்யறோம், நிறைய பாவம் செய்யறோம், தொடர்ச்சியா செய்யறோம். சின்ன சின்னதா செய்யறோம், பெருசா செய்யறோம், தீன் விஷயத்துல செய்யறோம், துன்யா விஷயத்துல செய்யறோம், மனிதர்களுக்கு செய்யறோம், அல்லாஹ்வுக்கு செய்யறோம், தெரிஞ்சு தெரியாம ஷிர்கு, பிதத்து, குஃப்ரு எல்லாமே செய்யறோம். அப்ப நமக்கு எந்த பாவம்னு தெரிஞ்சா இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், மன்னிப்பிக்கலாம். எதுனே தெரியாதனால நமக்கு என்ன பண்ண முடியறது இல்ல, நம்ம பாவத்தை கழித்து கொள்ள முடியல. பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சாதானே நம்ம சரி செய்ய முடியும். சரி செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கு. இன்னும் பிரச்சனைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், அந்த பாவங்களை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கோங்கிறதுனால நாம என்ன பண்ணணும்னா, அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் ஓதணும். எப்படி இஸ்திக்ஃபார் ஓதணும்னு நான் சொல்றேன். நீங்க முதல்ல யா அல்லாஹ், நான் என்னுடைய வாழ்நாள்ல நிறைய பாவம் பண்ணிருக்கேன். அது தீன் விஷயத்திலயா இருக்கலாம், இல்ல துன்யா விஷயத்திலயா இருக்கலாம், இபாதத்துல குறைபாடுகள் வச்சிருக்கலாம், செய்யாமலே இருந்திருக்கலாம், இல்ல செஞ்சா குறையோட செஞ்சிருக்கலாம். அதே மாதிரி உன்னுடைய படைப்புகளுக்கு நான் தீங்கு செஞ்சிருக்கலாம். உன்னுடைய படைப்புகள் நம்ம ஒரு வார்த்தையில சொல்லிட்டாவே அதுல மனிதர்கள், உயிரினங்கள் எல்லாமே அடங்கும்னு சொல்லலாம். அதனால எல்லாத்துக்குமே நான் தீங்கு செஞ்சிருக்கலாம். இன்னும் நீ கொடுத்த கடமைகளை நான் நிறைவேற்றாமல் இருந்திருக்கலாம். இன்னும் நீ என்கிட்ட எதிர்பார்க்கிறதை நான் செய்யாமல் இருந்திருக்கலாம். இன்னும் வாக்குறுதிகளுக்கு மாறு செஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி நாங்க என்னென்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அது எனக்கு தெரியல, அதை அனைத்தையும் மன்னித்து விடு, இனி எனக்கு நேர்வழியை கொடு. இதன் காரணமாக என் வாழ்க்கையில எந்த ஒரு சோதனையும் கஷ்டத்தையும் தங்க வைக்காத. இந்த ஒரு தேவைக்காக நான் பல நாளா முயற்சி பண்றேன், அது என் பாவத்தின் காரணமாக நடக்காம இருந்தா இனி அந்த பாவத்தை கழித்து எனக்கு அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுன்னு சொல்லிட்டு நியத் வைக்கணும். இப்படிதான் நியத் வைக்கணும். இப்படி நியத் வச்சு நியத்துன்னு சொல்லலாம், இல்ல நீங்க துவாவே கேட்டுடலாம் கையேந்தி. ஏன்னா நமக்கு மனசுக்குள்ள நியத் வைக்க தெரியாட்டாலும் கையேந்தி நம்ம இப்படி உட்காந்து துவா செஞ்சு பிஸ்மி ஓதி துவா செஞ்சுட்டு தான் இந்த அமலை நீங்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்மளுடைய நோக்கத்தை நம்ம உறுதியா வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அமல் செய்யணும். அப்ப அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப என்ன பண்ணா, முதல்ல 11 தடவை நீங்க செலவாத் ஓதணும். எந்த செலவாத் வேணா ஓதிக்கலாம். சிறுசா ஓதிக்குங்க, இல்ல பெருசா ஓதுனா தரூதே இப்ராஹிம் ஓதிக்குங்க, எது வேணா ஓதிக்கலாம். 11 முறை செலவாத் ஓதணும். 11 முறை செலவாத் ஊதிட்டு நீங்க 1000 முறை இஸ்திக்ஃபார் ஓதணும். என்ன இஸ்திக்ஃபார் ஓதலாம்னா, நம்ம இஸ்திக்ஃபாரை பொறுத்தளவுக்கு பல வகைகள் இருக்கு. சின்ன சின்ன திக்ராவும் இருக்கு, துவாக்களாகவும் இருக்கு, குரான்லயும் வந்திருக்கு, ஹதீஸ்கள்லயும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஸ்திக்ஃபார் துவா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்குது. உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க. நான் எப்பயுமே 1000 முறைங்கிறதுனால திக்ரு தான் எடுப்பேன். அல்லாஹ் மகுஃபிர்லி எடுப்பேன். அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாகன்னு அர்த்தம். அல்லாஹ் மகுஃபிர்லி, அல்லாஹ் மகுஃபிர்லின்னு சொல்லிட்டு 1000 முறை ஒரே அமர்வுல ஓதணும். நீங்க பாத்தீங்கன்னா கவுண்டர் இருந்தா கவுண்டர்ல ஓதிக்கலாம். அப்படி இல்லைன்னா தசுவமணினா 10 தடவை ஓதனீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவைக்கு 100ன்னு சொல்லிட்டு 10 தடவை எழுதி வச்சு ஓதனீங்கன்னா 1000 என்ன ஆயிரும், உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், 1000 தடவை முடிச்சிடும். முடிச்சுட்டு இதுக்கு 1000 தடவை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டீங்கன்னா 10 நிமிஷம் தான் ஆகும். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் மகுஃபிர்லி அப்படிங்கிறது ஒரு சின்ன வார்த்தை. இதை ஒரு நிமிஷத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம், ஒரு 80-100 தடவை ஈஸியா ஓதிடலாம். அதனால சொல்றேன், ஒரு 10 நிமிஷம் இல்ல 12 நிமிஷம் தான் ஆகும். முடிச்சுட்டு மறுபடியும் 11 முறை செலவாத் ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல மறுபடியும் எந்த காரியத்துக்காக இந்த அமலை செஞ்சீங்களோ அது துவா செஞ்சுட்டு நீங்க எந்திரிச்சுக்கோங்க. அப்ப அல்லாஹ் எந்த பாவத்தின் காரணமாக இந்த காரியம் தடுங்கலாகுதோ அந்த பாவத்தை இந்த இஸ்திக்ஃபாரை வைத்து மன்னித்து விட்டு அல்லாஹ் உங்களுக்கு அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பான். இதை நீங்க செஞ்சு பாருங்க. இது ரொம்ப ஒரு சத்தியமான அமல்னு சொல்லலாம். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். குறைந்த நேரத்துல தெளிவாக ஒரு சிறிய அமலை கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் ஹைப்பும் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புறவங்க ஹதியாவை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நாங்க துவா செய்து கொண்டே இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.